ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி பசுமாட்டு பால், அதாவது சீம்பால், பசுமாட்டிலேருந்து கிடைச்ச சீம்பால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து கனமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சாச்சு கேஸ் அடுப்பில். இப்போ இதை நம்ம கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் கரண்டி வச்சு கிண்டணும் அப்படின்னா இது அடியில் அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம கரண்டி வச்சு கிண்டணும். இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். ஏலக்காய் 3 எடுத்து கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன். ஜீனி போட்டும் செய்யலாம், ஆனால் வெல்லம் சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதனால் நாங்கள் வெல்லம் தான் சேர்த்துப்போம். இப்படி அடி பிடிக்க விடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் இப்போ தாய்மார்கள்லாம் குழந்தை பிறந்ததும் உடனே தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். அதே மாதிரி இப்போ மாடு கண்ணு போட்டதுமே அந்த சீம்பாலை வாங்கி நம்ம குடிக்கும்போது நமக்கும் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. சீம்பால் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே அடி பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும்போது, அதாவது கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பு சேர்க்கும்போது அதோடைய உப்பு சேர்த்தோன்னா அந்த சீம்பாலுக்கு டேஸ்ட் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சீம்பால் பால்கோவா மாதிரி நல்லா கட்டி கட்டியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு சேர்க்கும்போது. அந்த பால் நல்லா திரிஞ்சு பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இதில் வரும் சீம்பால். அதுக்கு தான் சீம்பாலில் உப்பு சேர்க்குறாங்க. பாருங்கள், சீம்பால் அப்படியே அடியில் அந்த சீம்பால் பதத்துக்கு வரும்போது அப்படியே அந்த சவுண்டே நமக்கு காட்டி கொடுக்கும். அப்படியே அடியில் டப் டப்னு அப்படியே வெடிக்கிற மாதிரி கேட்கும் பாருங்கள். இப்போ சீம்பால் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். சீம்பால் அப்படிங்கிறது மாடு கண்ணு போட்ட மொதல் நாள் 2 நாள் தான் நமக்கு நல்லா பால்கோவா மாதிரி கட்டி கட்டியாக வரும். அடுத்த நாள்லாம் நமக்கு பால் மாதிரியே தான் வரும். அதனால் சீம்பால் கிடச்சிருச்சுன்னா மொதல் நாள் 2 நாளில் வாங்கி சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள், சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி அப்படியே கட்டி கட்டியாக ஆகுது பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணியாக இருந்த பால் அப்படியே இப்போ மாவு பதத்துக்கு வருது பாருங்கள். இந்த பதம் வரும்போது ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்கணும். நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காயை சேர்க்கணும். ஏன் நம்ம ஏலக்காய் சேர்க்கணும்னா, நம்ம சீம்பால் குடிக்கும்போது நல்லா வாசமாக கமகமன்னு சுவையாக இருக்கும். குடிக்கிறதுக்கு நமக்கு ஏலக்காய் டீ குடிக்கிற சுவையிலேயே வாசத்துலேயே நம்ம குடிப்போம். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ தண்ணி தனியாக சீம்பால் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுக்கு தான் உப்பு சேர்க்குறது. நல்லா தண்ணி தனியாகவும் சீம்பால் தனியாகவும் நமக்கு வந்துருச்சு பாருங்கள். தண்ணி தனியாகவே வருது பாருங்கள். சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெல்லம் போட்டோன்னா உடனே குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடனே வெல்லம் சேர்த்து குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் லேட்டாக குடிக்கிறோம் அப்படின்னா அப்போக்கி சூடு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சூடு பண்ணி வெல்லம் போட்டும் நம்ம குடிக்கலாம். நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் குடிப்போம். இப்போ நான் இதில் வெல்லத்தை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா 10 நிமிஷம் கழித்து தானே குடிக்க போகிறோம். அதனால் வெல்லம் 1/2 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் தான் போட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சீம்பால் கிடச்சிச்சின்னா நீங்களும் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய் பாய்.